கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் தேவன் இயேசு கிறிஸ்து என்னை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்ம தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவருக்கு கைவிட தெரியாது, நம்மை கைவிட தெரியாது. நீங்க இந்த கால வேளைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற இயேசு, நமக்காக கல்வாரி சிலுவையில பலியான இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிரச்சனையான சூழ்நிலையில் இருக்கலாம், பண தேவைகளில் இருக்கலாம், நெருக்கத்தின் நேரத்தில் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம், பிசினஸ்ல வீழ்ச்சி அடைந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே உயர்வுகள் இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நல்ல செய்தியை சொல்லுகிறேன், இயேசு என்ற இரட்சகர், இயேசு என்ற தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உலகத்தில் உள்ள மனிதர்கள் வேண்டுமானாலும் உங்களை கைவிட்டு விட்டு சென்று விடலாம், ஆனாலும் இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறாரே. நீங்கள் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்து போனாலும், மரண சூழ்நிலைக்கினராய் கடந்து போனாலும், இயேசு என்ற இரட்சகர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்கள் கைகளை பிடித்து தூக்கி விடுவார். என் தேவனே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு நாள் மாறும், இன்றைக்கு இருக்கிற நிலைமைகள் ஒரு நாள் மாறும். விசுவாசத்தோடு கண்களை நோக்கி பார்ப்போமாம். என் தேவன் என்னை உயர்த்துவார்னு சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க, என் தேவன் என் பொருளாதார தேவைகளை சந்திப்பார்னு சொல்லுங்க, என் தேவன் நான் இப்போது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை எனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார்னு சொல்லுங்க. என்னை ஒருபோதும் கையேந்த விட மாட்டார். ஒரு இடத்துல போய் கையேந்த விட மாட்டார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை நான் காணவில்லை என்று தாவீது சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. நம்மளை ஒருபோதும் கையேந்த விட மாட்டார். கையேந்த தேவன் ஒரு நாள் விட மாட்டார். உன் உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே கையேந்த விட மாட்டார். அல்லேலூயா. உங்கள் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ யாரிடத்திலும் கர்த்தர் கையேந்த விட மாட்டார். உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனிடத்துல கூட கர்த்தர் கையேந்த விட மாட்டார். தேவன் உங்களை அவிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கையேந்த விடவே மாட்டார். தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எல்லைகளிலே வறுமையின் சத்தம் கேட்கப்படாமல் இருப்பதாக. தரித்திரத்தின் சத்தம் உங்கள் எல்லைகளை விட்டு ஓடி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை சோர்ந்து விடாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு கடந்து வந்து தான் தீரும். எல்லா விதமான பாடுகளையும் நாம் கடந்து சென்று தான் ஆக வேண்டும். ஒரே ஒன்று மாத்திர சிந்தையில வச்சுங்க, நீங்க எந்த விதமான பாடுகளிலே கடந்து போனாலும், எந்த விதமான பிரச்சனையான சூழ்நிலைக்கு கடந்து போனாலும், இயேசு என்ற இரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்க. உங்க பாடுகளிலே தேவன் உங்களை விட்டு வழி விலகல, உங்கள் பாடுகளிலே தேவன் உங்களை கைவிடல, உங்களின் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே தேவன் உங்களை கைவிடல. நீங்க எந்த சூழ்நிலைக்கு போனாலும் இயேசு என்ற இரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் விசுவாசிங்க. அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அந்த தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே. நம்மோடு கூட தான் இருக்கிறார். சகல நாட்களிலும் மாத்திரமல்ல, சகல நிமிடங்களிலும், ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போகவே மாட்டார். எனவே தான் இந்த வார்த்தை எனக்குள் வந்தது. நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இயேசு என்னை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன், என் சகோதரனே, என் சகோதரியே, என் தேவ பிள்ளையே, நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளளவும் இந்த இயேசு
நம்ம ஆராதிக்கிற இயேசு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தும் நம்மை நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மரண பரியந்தும் நம்மை கைவிடாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான வேலைக்காய் சோத்திரம் ஐயா. ஏசப்பா, அந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஐயோ, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்களே, ஐயோ நான் என்ன செய்யுதுன்னு தெரியலையே, வேலை இல்லையே, தடுமாறி கொண்டிருக்கிறேனே, பணம் இல்லையே, புலம்பிக் கொண்டிருக்கிறேனே, நடுங்கி கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன், நாளைக்கான தேவைக்கு என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கான தேவைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா. ஐயா, எனக்கு தெரியும் ஆண்டவரே, இதுவரைக்கும் 25 ஆண்டுகளாக ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றிருக்கிறேன். இதுவரைக்கும் என்னை ஒரு நாள் கூட கைவிட்டதில்லப்பா. இந்த 25 வருஷத்துல ஒரே ஒரு நாள் கூட நீர் என்னை கைவிட்டதே இல்லை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேண்டுமானாலும் உம்மை கைவிட்டு சென்றிருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் வேண்டுமானாலும் உம்முடைய வசனத்தை கை கொள்ளாமல் உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. நாங்கள் செய்த பாவத்துக்கு, நாங்கள் செய்த குற்றத்துக்கு எங்களை தண்டிக்காதபடி எங்களை மன்னித்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை ஆண்டு காலங்கள் எங்களை கைவிடாதபடிக்கு நடத்தி வந்த எங்கள் தெய்வம் இனிமேலும் ஆண்டவரே எங்களை கைவிடாதபடி நடத்தி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறது போல, ஆமாண்டவரே, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. இதோ உமது மாறாத கரத்தினாலே எங்களை எல்லா தீங்குக்கும், இக்கட்டுகளுக்கும், பிரச்சனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்கப்பா, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஒவ்வொருடைய பண தேவைகளும் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிற ஆண்டவரே, நல்ல வேலைகளை கொடுங்க ஆண்டவரே. வேலையில நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலையில நல்ல சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. எல்லாவற்றையும் செய்ய உம்மாலே கூடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இதோ வேலை வாய்ப்புக்கான வழிகளை திறந்து கொடுப்பீராக ராஜா. ஐயா, பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. நெருக்கங்கள் ஆண்டவரே, நெருக்கங்கள் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லோரும் பள்ளிக்கூடம் போகும்போது எத்தனை தேவைகள் ஆண்டவரே, எத்தனை நெருக்கங்கள் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குதுப்பா. ஒவ்வொருடைய பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் தீர்வாய் அவர்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. எப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோமே. இதோ வேதனைகள் இல்லாத ஆசீர்வாதத்தை, வேதனைகள் இல்லாத ஐஸ்வர்யத்தை, வேதனைகள் இல்லாத நன்மைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் வர வேண்டிய நன்மைகள் தடையில்லாமல் வருவதாக, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் வருவதாக. இதோ என் களஞ்சியங்கள் நிரம்பி வழிவதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இதோ நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை, ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை, யாக்கோபின் ஆசீர்வாதங்களை, எங்கள் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள வழிநடத்தினீர் ஆண்டவரே. அந்த கானானின் ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புங்கப்பா. நீங்க சொன்னீங்களப்பா, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே. இதோ இந்த நாள் ஒவ்வொருவரையும் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் தேவன் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு வானம் உமது பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும். நீ சொன்னீரே, இதோ நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவரே. இயேசுவே, உம்மையே நம்பி இருக்கிறோம் ஐயா. எங்க நம்பிக்கை நீங்க தானே. நாங்க யாரை நம்ப முடியும், யாரை சார்ந்து கொள்ள முடியும்? எங்க நம்பிக்கை நீங்க தான், எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான். எங்களுடைய
எல்லாமே நீங்க தான் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர், நாங்க ஆண்டவரே தேவ பிள்ளைங்க எதையெல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ அதெல்லாம் உங்க கைகளிலே கிடைக்கும்படி தேவன் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஒருபோதும் ஒரு நாளும் எங்களை கைவிடவே மாட்டீர் ஐயா. எல்லாருடைய பண தேவைகளையும் சந்தித்து நல்ல நிலைமைகளுக்கு நாராயமது பிள்ளைகளை வைப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்குரிய நன்மைகள் வரட்டும், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும், இந்த நாளுக்குரிய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், இந்த நாளுக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரட்டும். நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கிற பேமெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். ரிலீஸ் பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக, விடுவிக்கப்படுவதாக. வர வேண்டிய பணங்கள் விடுவிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிற ராஜா, ஒவ்வொருடைய பணத்தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி தகப்பனே. கைவிடாதீங்கப்பா, கைவிடாதீங்கப்பா, நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாயிருந்தாலும் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் ஜெபங்களுக்காக நாங்கள் தேவ சங்கத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென். God bless you.